புதுச்சேரி அருகே மனைவியிடம் தவறான நோக்கத்துடன் பழகி வருவதாக நினைத்து எதிர்வீட்டு இளைஞரை கடப்பாறையால் அடித்துக் கொன்ற பெண்ணின் கணவனை போலீசார் கைது செய்தனர். மனைவியிடம் எல்லை மீறி பழகியதாக வெறிச்செயலில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கத்தை அடுத்த மணப்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் மணிகண்டன். கெமிக்கல் என்ஜினியரான அவருக்கு சற்று மனநிலை பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தாயின் பராமரிப்பிலேயே உள்ளூரில் இருந்துள்ளார். அப்பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்த மணிகண்டன் அப்பெண்ணின் வீட்டு வேலைக்கு ஒத்தாசையாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அதை தவறாக புரிந்து கொண்ட பெண்ணின் கணவர் வசந்தராஜா மனைவியிடம் அடிக்கடி சண்டை போட்டு வந்துள்ளார். மேலும் மணிகண்டனையும் கடுமையாக கண்டித்துள்ளார். ஆனால் வசந்தராஜாவின் மனைவியிடம் மணிகண்டன் தொடர்ந்து பேசி வந்ததால் பிரச்சனை இன்னும் பெரிதாகி கொடூர சம்பவம் அரங்கேறியது. செவ்வாய் காலை வீட்டில் படுத்திருந்த மணிகண்டனை எழுப்பி அவரது தாயார் சாந்தி காப்பி கொடுத்துவிட்டு கூலி வேலைக்கு சென்று விட்டார். இதை நோட்டமிட்ட வசந்தராஜா மணிகண்டனின் வீடு புகுந்து வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளார். கடப்பாறையால் தலையில் தாக்கி உருக்குடைத்தார். அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் மணிகண்டன் துடிதுடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அவரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறி அதிர்ச்சி கொடுத்தனர். இந்த தகவல் அறிந்து விசாரணையில் இறங்கிய கிருமாம்பாக்கம் போலீசார் கொலையாளி வசந்தராஜாவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே கொலைக்கான உண்மை பின்னணி குறித்து தெரிய வரும்.